பீன்ஸ் கூட்டுங்க. பாசிப்பருப்பு போட்டு பீன்ஸ் போட்டு கூட்டு செய்யலாங்க. அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 2 போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு 2 போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரியுதுங்க. சின்னதாக பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. அப்படியே தக்காளி ஒன்று பொடியாக இருக்கிறத போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி வரமிளகாய் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ பீன்ஸ் கேரட்டு பொடியாக அறுத்தது போட்டுக்கலாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறது பீன்ஸு பாசிப்பருப்பு கூட்டுங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மிளகு ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ தேங்காய் ஒரு 4 வில்லை எடுத்து போட்டிருக்கேங்க. அதோட சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவை கொடுக்குங்க கூட்டுக்கு. 2 பச்சை மிளகாய். ஏன்னா பீன்ஸு இருக்கிறதுனால இப்போ இதை அரிஞ்சு போட்டோம்னா பீன்ஸு இது ஒரே மாதிரி வாய்க்கு போயிடுங்க. அதனால் நம்ம அரைச்சிக்கலாங்க. 2 பூண்டு பல். இதை நான் மைய அரைச்சிட்டு வரேங்க. இப்போ பீன்ஸ் கேரட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதில் நம்ம 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த கூட்டு. கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இதை நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. சுட சுட சாப்பாடு வச்சுட்டு இந்த கூட்டு போட்டு பிசைஞ்சு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வறுவல், சில்லி சிக்கன் எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த அரைச்ச விழுது ஊற்றிக்கலாங்க. தேங்காய், மல்லி, பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், சோம்பு எல்லாம் வச்சு அரைச்சிருக்க இல்லைங்களா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விடலாங்க. ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. வேகட்டுங்க. வெந்தது பார்க்கலாங்க. உப்பு எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வெந்துட்டால் நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆயிருங்க. அப்படியே மூடி வைக்கலாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டுங்க. சூப்பரான பீன்ஸ் கேரட் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. பிளேட்டிங் பண்ணலாங்க. உப்பு டேஸ்ட்டு பண்ணலாங்க.